அப்படியே நாம் எல்லாம் இருக்கிற இடங்கள்ல தேவனை நோக்கி பார்த்தவர்களாக இந்த 13வது நாளில் தேவன் பெரிய காரியத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறாரு. எத்தனை பேர் நல்ல உற்சாகமாக அவரை நோக்கி பார்த்தா நேத்தி சொன்னோம்ல, அவன் வந்து பத்திலையுமே குருடன் அமுத்த அவன் பெருக்கமான சத்தமாக கூப்பிட்டான். அவன் மற்றவர்களை நினைக்கவே இல்லை, மற்றவங்க அதற்றாங்களேன்னு அமர்ந்து போகலை. நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறது யாருன்னு அவனுக்கு தெரியும். அதனால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எத்தனை பேர் நான் அவரை நேசிக்க வந்திருக்கேன், அவரை பார்க்க வந்திருக்கேன், அவரோடு உறவாட வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி பார்த்தவர்களாக கரங்களை உயர்த்தி தேவனுடைய பிரசன்னத்தில் ஆமே நல்லவரே நல்லவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் உமக்கு நாங்கள் மகிமைகளை செலுத்துக்கிறோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல வாய்களை விரிவாய் திறந்து அப்பாவுடைய நாமத்தை மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ராஷாதாரபரா தேவன் ஒரு பெரிய ஒரு அபிஷேகத்தின் காற்றாக ஒரு பெரியதான மாற்றத்தின நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு, நீங்கள் துதிக்கிற துதிக்கு தேவனுடைய செவிகள் அப்படி கேட்டுக்கொண்டே இருக்கிறது. என் பிள்ளை என்ன ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கான், என்ன ஒரு காரியத்தோடு வந்திருக்கான்னு கட்டாயம் நான் சொல்றேன், நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கட்டாயம் தேவன் ஒரு பெரிய பதிலை கொடுக்க போறாரு. நீங்கள் நினைச்சே பார்த்திராத அற்புதத்தை தேவன் செய்ய போகிறாரு. தேவன் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஆராதனை பகுதியில், தேவனுடைய வார்த்தையில், காணிக்கை பகுதியில் எல்லாவற்றிலும் தேவனுடைய பிரசன்ன மாளிகை கடந்து வரும்படியாக நம்ம எல்லாம் அவரை நோக்கி பார்த்தவர்கள். ஆம் தகப்பனே, எங்களோடு நீர் இருக்கிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நாங்கள் ஆராதிக்க போகிறோம். எங்கள் ஆராதனை நீர் ஏற்றுக்கொள்வீராக. தாழ்த்தி விரும்பிக்கிறோம் சுமக்கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கிறது பாஸ்டர் கிருபா அவர்கள் நம்ம மத்தியில் ஆராதனையை நடத்துவார்கள். தொடர்ந்து ஜெபத்தோடு இருங்க. தேவனுடைய வார்த்தை ஆராதனை மூலியமாக அப்படியே தேவனோடு இணைந்து இசைந்து தேவனை ஆராதிங்க. கட்டாயம் மிக பெரிதான ஒரு விடுதலை நீங்கள் காண்பீங்க. நம்ம மத்தியில் வந்திருக்கிறதான அன்பு போதகர் அவர்களை நாம் வரவேற்போம். கண்களை மூடி உணர்ந்தவர்கள் முகால் பண்ணிட்டேன். உள்ளத்தின் ஆயத்திலிருந்து பாவமை நாங்கள் துடிக்கிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிற மாட்டோம். உம்மை நாங்கள் இன்னும் ஆராதிக்கிற மாட்டோம். மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, உம்மாக மாறிட உலகை மறக்கிறேன். நான் உம்மாக மாறிட உலகை மறக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? மறுரூபமலைக்குள்ளாக, அந்த மறுரூபத்துக்குள்ளாக கட்டாவைகளை நீ கொண்டு செல்லுகிறாங்க. அந்த 40 நாள் ஃபாஸ்டிங்கில் 40 நாள் உபவாசத்தின தேவன் ஒரு மறுரூபமான நிலைமைக்குள்ளே போனது போல கத்த இந்த 12வது நாளில் நம்மளை மறுரூபமான ஒரு நிலைமைக்கு அநேக காரியங்களில் நம்மளை மறுரூபப்படுத்த முழுவதுமாய் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தவர்களாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேச்சரே உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே தேவனே
என்னுள்ளம் ஏங்குதையா மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே ஒரு நிமிஷம் என்னை மறுபடுத்துங்கப்பா மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே உம்முக சாயலா ஒரு மாற்றும் தெய்வமே உம்முக சாயலா ஒரு மாற்றும் தெய்வமே இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா என் நினைவெல்லாம் பேசெல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா நினைவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா ஐயா உம் நிழலிலே ஐயா உம் நிழலிலே ஆனந்தம் பரவசம் ஐயாவும் நிழலிலே ஆனந்தம் பரவசம் அளவில்லா பேரின்பம் ஆரோக்கியம் அதிசயம் அளவில்லா பேரின்பம் ஆரோக்கியம் அதிசயம் இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் பேசரு உம்மை பற்றி தானே ஐயா எத்தனை பேர் சொல்ல முடியும் பா இரவும் பகலும் உம்முடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவாதி சொன்ன வார்த்தை எப்படியாய் அப்பா இரவு பகலும் மூடு இருக்கிறனால அந்த ஒரு மறுரூபமானக்குள்ள அந்த மறுரூப மண்டலத்துக்குள்ளாக கட்டாவைகளை ஒவ்வொரு வயது கொண்டு செல்வையாக எல்லா காய்களை தட்டி ஹalleluya ஹalleluya இவா ஹந்தலா துரா ஷகரன பலமா ஹalleluya இரவெல்லாம் பகலெல்லாம் எல்லா வாய்களை திறந்து துடிக்குதையா நினைவெல்லாம் பேச்செல்லாம் பேசரு உம்மை பற்றி தானே இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே எத்தனை பேர் சொல்ல முடியும் இரவும் பகலும் அவளோடு நான் நடக்கிறதான ஒரு மண்டலத்துக்குள்ளாக கர்த்தர் கொண்டு போவார் ஆமென் ஹalleluya ஹalleluya ஒரு பாடலுக்கு கூட பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் கர்த்தரை தெய்வமாக கொண்டோம் இதுவரையிலும் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி
ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. நான் ஒருபோது வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் வழியானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வெறுமையானதை உன்னறிந்ததாய் தேடி வந்து என் படகு ஏறிக்கொண்டாரே. வெறுமையானதை முன்னறிந்ததாய் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரப்பாத என் படகில் நிரப்பிவிட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரப்பாத என் படகில் நிரப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வாக்கு தந்தது கொண்டு சேர்க்கிற பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்தது கொண்டு சேர்க்கிற பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்ததை கையெடுத்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த காரணத்தை கையெடுத்தாரே. ஆராதிப்போமே அவரை முன்மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முன்மனதாய், ஆராதிப்போமே அவரை எல்லா கைவிட்டு ஆராதிப்போமே அவரை. ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை. வெறுமையானதை வெறுமையானதை உன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. வெறுமையானதை உன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்பா நிரம்பாத என் படகு பேருகள் போல நடுக்கடலில் மீன்கள் இல்லாத நிரம்பாத என் படகுல கத்தாவிலே வந்த கிருபையினால அவையோட அநேக ஆசீர்வாதங்களினால் கத்தாவின் படகுன நிரப்பின கிருபைக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறவர்கள் காயங்களை உற்சாகப்பட்டார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய்,
ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தாவே, என் படகுகளை நிரப்பிடுங்களப்பா, என் படகு நிரப்பிடுங்களே, ஆசீர்வாதத்தினால நிரப்பிடுங்களே, ஆமென். ஆவியானவர் கிருபையினால நிரப்பிடுங்களே, ஆமென். ஆவியானவர் நாங்கள் உயர்த்துகிறோம். எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி. அப்படியே கரங்களை தட்டி தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வெறுமையான என் வாழ்க்கையை தேடி வந்த நல்ல தகப்பன், ஒன்றுமில்லாத சூழ்நிலையில என்னை தேடி வந்த நல்ல தகப்பனே, கரங்களை தட்டி எஸ். ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எங்கள் வாழ்க்கை எங்களை தேடி வந்த தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிரசன்னத்துக்குள்ள எங்களை மூடி பாதுகாத்துக்கொள்ளுங்க. மீட்பர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அன்பு போதகருக்கு நன்றி. கர்த்தர் இன்னும் அவருடைய சாட்சி ரொம்ப மிக ரொம்ப எப்படி சொல்கிறது, பலவரை அசைக்கிறது மாதிரி இருக்கும். வருகிற நாட்களில் அவங்களும் தொடர்ந்து நம்மளோடு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த 40 நாள் பிரயாணத்தில் நம்மளோடு இணைந்திருக்கிறாங்க. ஊழியத்தில் நிறைய காரியத்தில் நம்மளோடு சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் இன்னும் பெரிய காரியத்தை அவருடைய வாழ்க்கையில் செய்வாராக. இன்றைக்கும் ஒரு வசனத்தின் ஊடாக நம்ம முன்னாடியே நிறைய காரியங்கள், நிறைய செய்திகள் எல்லாமே கேட்டிருக்கலாம். கொஞ்சம் ஒரு மாறுபட்ட கோணத்தில் இந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு பார்க்கலாம் அப்படின்னு ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நல்லவர். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பிற்பாடு இருக்கிறதான ஒரு வாக்கியத்தை நாம் பார்க்க போகிறோம். பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய். ஆமென், ஆமென். எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுருவே, இதுவரைக்கும் நீ மீன்களை பிடித்து கொண்டிருந்தாய். உன்னை என்னுடைய திட்டத்திற்கென்று, என்னுடைய தரிசனத்திற்கென்று, என்னுடைய அழைப்புக்கென்று உன்னை நான் பிரித்தெடுத்திருக்கிறேன். நீ எப்படி இருக்க போற அப்படின்னா, நீ மனுஷர்களை பிடிக்கிறதுக்கான ஒரு அபிஷேகத்தோடு உன்னை நடத்த போகிறேன் அப்படின்ட்டு அன்றைக்கு அழைத்த அதே தேவன் இன்றைக்கும் நம் மத்தியில் வந்திருக்கிறார். அவர் நம்மளோடு சொல்லுகிறார், நம்ம என்னென்ன காரியத்திலலாம் பிடிக்க முடியாத சூழ்நிலையாக இருக்கலாம், நிறைய காரியத்திலலாம் நம்ம பெரும் காரியத்தை செயல்படுத்த முடியாத சொல்லியிருக்கலாம். அந்த காரியத்திலலாம் தேவன் ஒரு பெரிய அபிஷேகத்தை, பெரிய அழைப்பை கொடுத்து நம்ம என்னென்ன காரியத்திலெல்லாம் முடியாதுன்னு நினச்சிருக்கோமோ அதெல்லாம் தேவன் இன்றைக்கு முடிய செய்ய போகிறவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். பல பேருக்கு கொஞ்சம் அப்படியே புரியாத மாதிரி இருக்கும். போக போக உங்களுக்கு கட்டாயம் புரியும். ஓகே, நம்ம எல்லாமே கவனிச்சிருக்கலாம். இப்போ 2வது வசனத்திலிருந்து நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்பொழுது கடற்கரையில் நின்ற படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். ஏன் அப்படின்னா 5வது வசனத்தில் பார்க்கும்போதே தெரியும் என்ன அப்படின்னா, அவர்கள் ரா முழுவதும் என்ன செய்கிறாங்க, பிரயாசப்படுகிறார்கள். ரா முழுவதும் கஷ்டப்படுறாங்க. நாள் முழுவதும், அந்த ராத்திரி முழுவதும் கஷ்டப்பட்டு 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 ஒன்றுமே அகப்படாத சூழ்நிலையில் தான் என்ன பண்ணுறாங்க, வெறும் வலைகளை என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, அலசி கொண்டு இருக்கிறார்கள். கவனிங்க, கஷ்டப்பட்டதுக்கு பலனாக ஒன்றுமே கிடைக்கல. கஷ்டப்பட்டதுக்கு பிரதிபலனாக ஒரு காரியமும் அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறவே இல்லை. இப்போ அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, பழைகளை அடுத்த நாளைக்காக வேண்டி என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, வலைகளை அலசி கொண்டு இருக்கிறாங்க. அப்பொழுது என்ன அப்படின்னா, அந்த படகுகள் ஒன்றில் யார் ஏறுறா அப்படின்னா, ஏசாமி ஏறுறாரு. அது சீமோனுக்கு அதை சற்றே கரையிலிருந்து தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகுல உட்காந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவன் பக்கமாக வரார். அவன் பக்கமாக வந்து, எப்பா எனக்கு படகு வேணும்ப்பா, போதகம் பண்ணணும். முதல்ல ஆண்டவர் அவனை பார்த்து என்ன கேட்கல, உனக்கு அற்புதம் செய்யணுமா, உனக்கு அது செய்யணுமா, இது செய்யணுமா அப்படின்னு என்ன செய்யலை, சொல்லலை. ஆண்டவர் முதல்ல வந்தவொடனே பேசும்போது, எனக்கு படகு தாப்பா, உன்கிட்ட இருக்கிறத கொஞ்சம் கொடு, நான் அதை பயன்படுத்திக்கிறேன் அப்படின்றார். இப்போ 2 விஷயம் அதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, ஒன்று,
ஒருவேளை ஏன் ஆண்டவர் முழுவதும் பிரயாசப்பட்டும் அவனுக்கு மீன் கிடைக்கல அப்படின்னா, தேவன் ஒரு மனிதனை இல்லாத இடத்துல தான் சந்திக்க முடியும். நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ 2 காரியம். ஒன்று, அவனுக்கு படகு நிரம்ப மீன் கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா அவன் என்ன செஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த இடத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத சொல்லிடுறேன். ஏன்னா மீனை எடுத்துட்டு என்ன செஞ்சிருப்பான் அப்படின்னா, வலைகளை படகுலே வச்சுட்டு சரி அப்புறம் போய் என்ன செஞ்சுக்கலாம், இந்த மீன்களை எல்லாமே விற்றுட்டு மற்ற இதெல்லாமே பங்கிட்டு கொடுத்துட்டு திரும்ப வந்து என்ன செஞ்சிருக்கலாம், அந்த வலையை என்ன செஞ்சுட்டு இருக்கலாம், அலசிட்டு இருந்திருக்கலாம். ஆண்டவர் வந்துட்டு என் வார்த்தையே இவன் கேட்கணும், என்ன இவன் ஃபாலோ பண்ணும், நான் யாருன்றது இவனுக்கு தெரியணும் அப்படின்னா எப்போதான் சூஸ் பண்ணுவார் அப்படின்னா, இல்லாத நிலைமையில இருந்து தான் அவர் சூஸ் பண்ணுவார். ஆமென் ஆமென் ஆமென். இப்போ நிறைய பேருக்கு யோசிக்கலாம், நீங்கள் வேதாகமத்தில் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், தேவன் ஒரு மனிதனை சூஸ் பண்ணும்போது எப்படிப்பட்ட சூழ்நிலைலாம் சூஸ் பண்ண அப்படின்னா, நெருக்கத்தின் மத்தியில், கஷ்டத்தின் மத்தியில், வியாதியின் மத்தியில், வருத்தத்தின் மத்தியில் எல்லாமே தேவன் சூஸ் பண்ணும்போது ஏன் அப்படின்னா அப்போ தான் அவன் வந்துட்டு ஆப்சண்டாக இருப்பான், இல்லைன்னா உலகத்தில் ப்ரெசண்டாக மாறிடுவான். இந்நேரம் தேவன் பேதுருவிட்ட போயிட்டு பேசணும், அவனோட ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணணும், நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அவன் என்ன நினச்சிப்பான், ஆல்ரெடியே நான் நைட்டு ஃபுல்லாக டயர்டாக வந்திருக்கிறேன். 1. 2வது, ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கு, மீனெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ வந்திருக்கு, இதெல்லாம் கொண்டு போய் நான் சேல் பண்ணணும். 3வது, அவன் வெறும் வலையை அலசிட்டு இருக்கான், அவன் ஆட்களை வச்சு அலசிட்டு அவன் வீட்டுக்கு போயிருக்கலாம். அவன் இங்கே அங்கே அந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் இருக்கணும்னு அவசியமே இல்லை பாருங்க. ஆனால் அந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் உட்கார வைக்கணும்னா ஒரு இல்லாமல் இருந்தால் தான் உட்கார வைக்க முடியும். ஆமென். சில நேரத்தில் தேவன் உங்களை எங்கே திரும்பினாலும் எல்லாமே வெறுமையாக இருக்கிற மாதிரி சூழ்நிலையாக இருக்குது அப்படின்னா, எல்லாமே நமக்கு என்ன ஒரு மாறி மாறி நடக்கிற மாதிரி இருக்குது, ஒன்றும் சரியாக இல்லை அப்படின்னா, வெயிட் அண்ட் see. ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தோட உங்களோட பேச போறாருன்னு அர்த்தம். ஏதோ ஒரு காரியத்தோடு உங்களை வந்துட்டு கனெக்ட் பண்ண விரும்புறாருன்னு அர்த்தம். இப்போ இவன் எப்படி கொடுத்துருப்பான்னு தெரியல எனக்கு. நான் ஒரு வேளை யூகத்தில் சொல்றேன், எப்பா படகு வேணும் அப்படின்னு சொன்னோடனே ஆல்ரெடி இவன் பிஸ்னஸ் லாஸ், வீட்டுக்கு போனாதான் என்ன நடந்திருக்கும், சம்பாரிச்சு 4 காசை கொண்டு போய் வீட்டில் கொடுத்துருந்தாதான் என்ன அடுப்பு என்ன செஞ்சிருக்கும், எரிஞ்சிருக்கும். இப்போ அவன் வீட்டுக்கும் போகலை, வெறுமையில் உட்காந்துருக்கிறான். ஆல்ரெடி நைட்டு ஃபுல்லாக கண்ணு முடிச்சது, தூக்கம் வேற இல்லை. நைட்டு தூக்கம் இல்லைனாலே நமக்கு என்ன ஆகும், ப்ரெஷர் ஆகிடும், பயங்கரமாக டென்ஷனாக இருக்கும். இதெல்லாம் ஒட்டுமொத்த சூழ்நிலையில் ஒரு மனிதன் இருக்கப்பட்ட நிலைமையில இருக்கான், வெறுமையாக்கப்பட்ட சூழ்நிலையில். அப்போ போயிட்டு நல்லா டென்ஷனாக இருக்கும்போது உங்கள்கிட்ட யாராவது வந்துட்டு எப்பா உன் படகு வேணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வோம்? இப்போது வண்டியில், உங்கள் வண்டியில் பெட்ரோல் இல்லைங்க, பக்கத்துலேருந்து யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து வண்டி கூட நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். நானே டென்ஷனில் இருக்கேன், ஆல்ரெடி என்ன அது வண்டியில் பெட்ரோல் இல்லை, கையிலையும் காசு இல்லை, மாத கடைசி சம்பளம் இல்லை, ஏதோ ஒரு இல்லாமையை குறித்து பேசுவோம்ல. பட் அவனுக்குள்ளார அந்த இல்லாமல் இருக்கிறது இருந்துச்சு தான். ஆனால் பாருங்க, இந்த இடத்துல உள்ளுக்குள்ளார என்ன வேணாலும் அவனுக்கு கவலைகள் இருந்திருக்கலாம். மேபி ஆண்டவர் சொன்ன உடனே, ஆண்டவர் கேட்டுக்கொண்டதின் காரியமாக அவன் என்ன செய்யறான், கொஞ்சம் சற்ற தள்ளி என்ன செய்யறான், அதில் உட்கார்றதுக்கு அனுமதி கொடுக்குறான். இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்றேன், ஒரு வெறுமையாக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்களா, இறுக்கமா இருக்குயா, மனசே சரியில்லை, ஏதோ மாதிரி இருக்கு, அடிச்சு போட்டது மாதிரி இருக்கு, எல்லாம் இழந்த மாதிரி இருக்கு,
எதுவுமே நான் நினைச்ச மாதிரியே நடக்கல, எல்லாத்துலேயும் ஃபெயிலியர், எல்லாத்துலேயும் லூஸ், எல்லாமே எனக்கு வந்துட்டு ஒரு எப்படி சொல்றதுன்னா நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலை, ஒரு பதிலே கிடைக்காத சூழ்நிலை, ஏன் வாழ்றோன்ற எண்ணம். அப்போ ஏற்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்களா? ஆனா அந்த சூழ்நிலையில கூட ஆண்டவருக்காக அந்த வெறுமையான படகை கொடுக்குறான். ஆமென். நீங்க முதல்ல உங்களுக்கு என்ன காரியம் வெறுமையா இருக்கோ அதை ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. அந்த வெறுமை தான் பொறுமையை கொடுக்கும், அந்த பொறுமை தான் செழிப்பு கொடுக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. அவன் அப்படியே சைலண்டா ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே என்ன செய்யறான், அவர் போதகம் பண்ணிட்டு இருக்கிறாரு, இவன் என்ன செய்யறான், வலையை அலசி கொண்டு இருக்கிறான். முதல்ல மீனை கொடுக்காம அவனை வெயிட் பண்ண வச்சாரு. ரெண்டாவது ஏன் அந்த ஆசீர்வாதத்தை தடை பண்ணி வச்சிருந்தாரு அப்படின்னா, என்னுடைய வார்த்தையை கேட்கணும், என்னுடைய வார்த்தையை பேதுரு கேட்கணும். எனக்கு ஏன் ஆண்டவர் வந்துட்டு சில நேரங்களில் தேவனுடைய வார்த்தையை கேட்காதபடிக்கு நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம், அங்கே போவோம் இங்கே போவோம், அந்த அலுவல் இந்த அலுவல், இப்படி பிஸி அந்த பிஸி இந்த பிஸின்னு ஓடிக்கிட்டே இருப்போம் பாருங்க. சில நேரத்தில் ஆண்டவர் வந்துட்டு அப்படியே ஒட்டு மொத்தமாக அப்படியே வெறுமையாக்குற சூழ்நிலையாக இருக்கும். ஒன்றும் இல்லை, வண்டியில் என்ன இல்லை, பெட்ரோல் இல்லை, வண்டியில் என்ன இல்லை, டீசல் இல்லை. அப்போ எங்கே தான் போய் ஆகணும்? ஓடுற வரைக்கும் வண்டியை ஓட்டுவோம், பெட்ரோல் ஆனால் வண்டி எங்கே போடணும் சொல்லுங்க? பெட்ரோல் பம்ப். பெட்ரோல் பங்கு தான் என்ன செய்யணும், வண்டி வரணும். அப்போ தேவனுடைய வார்த்தையை கேட்கணும் அப்படின்னா எங்க தான்? தேவனுடைய சமூகத்துல தான், தேவனுடைய ஆலயத்துல தான். அப்போ தேவன் என்ன செய்யறாரு அப்படின்னா, அவன் என் வார்த்தையை கேட்கணும் கவனிக்கணும் அப்படின்னா, ஒருவேளை இப்படி யோசிச்சு பாருங்களேன், நல்லா சம்பாரிச்சுட்டு வந்து உட்கார்ந்துருந்தானா, நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன். எல்லாமே இருக்கிற ஆட்களை பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தைக்கு ஏதோ கடமைக்காக வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, உட்கார்ந்துருப்பாங்க. ஆனால் வெறுமையாக இருக்கிறவங்க பாருங்க, ஆமே நல்லெல்லாம் சத்தம் பயங்கரமாக இருக்கும். ஆனால் எல்லாருமே இருக்கிறவங்க பாருங்க, அப்படியே காலை போட்டுக்கிட்டு அப்படியே தலையை ஆட்டிக்கிட்டு அப்படியே காலை ஆட்டிக்கிட்டு அப்படியே கேஷுவலாக வந்துட்டு டிப்டாப்பா அப்படியே வந்துட்டு உட்காந்துட்டு அப்படியே ஒரு அப்படி இருந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் இப்போ பேதுருட்ட ஒரு வேளை ஆண்டவர் எல்லாத்தையும் நைட்டு ஃபுல்லாக சம்பாரிச்சிட்டு வந்துட்டு ஒரு வேளை மீனே வலையை அலசிட்டு இருந்தாலும் அவனுடைய செவிகள் என்ன போயிருக்காது, அந்த உபதேசம் கட்டாயம் போயிருக்காது பாருங்க. ஏன் போயிருக்காதுன்னா, ஆல்ரெடி இந்த மீனை போய் விற்கலாமா, எப்படா இவர் இறங்குவார், படகை வந்துட்டு என்ன செய்யலாம், நங்கூரத்தை போட்டுட்டு வச்சுட்டு என்ன செஞ்சிடலாம், நேராக போயிட்டு அடுத்த கட்ட வேலை என்ன பார்த்துருக்கலாம். வெறுமையானோடனே போகிறதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லை, உட்கார்ந்துருக்கணும். இப்போ உட்கார்ந்து இருக்கணுன்னே வெறும் வலையை அழைச்சிக்கிட்டே இருக்கும்போது இவன் எதை கேட்குறான் அப்படின்னா, ஆண்டவர் படகுல உட்காந்து ஜனங்களுக்கு போதகம் பண்றாரு, அந்த வார்த்தைகள் அவனுடைய இருதயத்தில் மெதுவாக போகுது. அதனால தான் ஏன் அடுத்து வரேன், நான் அந்த பகுதிக்கு வரேன். இப்போ அந்த ஆண்டவருடைய வார்த்தைகள் அவன் கேட்க 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 என்ன மாதிரியான செய்தின்னு தெரியல, ஆனா நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன். ஒரு விஷயத்தை அவன் கண்டுபிடிச்சிட்டான், இவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, இவர் சொன்னா ஏதோ ஒன்று நடக்குது, அதனாலதான் இத்தனை பேர் இவர்கிட்ட கூடி வந்திருக்கிறாங்க. இவர் சொன்னா ஏதோ ஒன்று சம்திங் அவர்கிட்ட போனா கண்டிப்பா நடக்குது, இவர்கிட்ட போனா ஒரு அற்புதம் நடக்கும், இவர்கிட்ட போனா ஒரு பெரிய அதிசயம் நடக்கும். என்னமோ இருக்கு இவர்கிட்ட, என்ன காரியமோ இருக்கு.
இந்த ஆண்டோடைய வார்த்தை போதகம் என்ன மாதிரியான போதகம்னு தெரியல, என்ன மாதிரி பிரசங்கம் பண்ணாருன்னு நமக்கு வேதத்தில் சொல்லப்படல. நான் யூகிக்கிற காரியம் என்ன அப்படின்னா, கண்டிப்பா அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையான வார்த்தை வந்திருக்கும். ஆமென். அவனுடைய எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு வார்த்தை வந்திருக்கும். இப்ப அந்த வார்த்தை அவனுடைய வாழ்க்கையில கிரியை செய்யுது. இப்ப என்ன செய்யறான் அப்படின்னா, அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். ஒரே போடுதான், போடுகிறேன், ஒரே போடு போடுகிறேன், ஒரே போடு, ஒரே வார்த்தை, ஒரே போடு. என்னது? போடுகிறேன், வலையை போடுகிறேன். ஸோ மேபி நான் யோசிக்கிற காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் வந்துட்டு தச்சனுடைய குமாரன், எல்லாமே தெரியும், கடலை பற்றி அவருக்கு அவ்வளவா தெரியுமா என்னலாம் அவனுக்கு. ஆனால் அவர் பேசின வார்த்தைகளை ரிசீவ் பண்ண உடனே, நான் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டிருக்கேன், எங்கே போட்டால் எனக்கு தெரியாதா மீன் கிடைக்குன்னு, எங்கே வளைய போடணுன்னு எனக்கு தெரியாதா, எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும், எனக்கு இந்த டேலண்ட் இருக்குது, நான் சின்ன வயசுலேருந்து கடலை பார்த்து வளர்ந்தவன், உள் நீச்சல் அடித்தவன், வெளி நீச்சல் அடித்தவன், எனக்கு எல்லாமே அத்துப்படி, எனக்கு தெரியாதா சொல்லியிருக்கலாம். என் அனுபவம் பெருசு, என்னோட டேலண்ட் பெருசு, நீ யார நேத்திக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு பார்த்துட்டு ஏதோ 4 வார்த்தையை மற்ற ஏதோ சொல்லிட்டு இல்லை. அவன் நம்பினான், இவற்றை ஏதோ ஒன்று இருக்கு. நீ எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு எத்தனை பேர் அப்பா கிட்ட வந்துட்டு, எஸ், என் திறமையை காட்டிலும் நீ ஞானம் படிச்சவ, திறமையும் அவர் கொடுத்ததுதான், தாளந்தும் அவர் கொடுத்ததுதான், அறிவும் அவர் கொடுத்ததுதான், பணமும் அவர் கொடுத்ததுதான், பொருளும் அவர் கொடுத்ததுதான், எல்லாமே அவர் கொடுத்ததுதான். ஆனால் அந்த வார்த்தை, இன்னைக்கு அந்த வார்த்தை அங்கே என்ன பேசுனா தெரியல. இன்னைக்கு நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா, உங்கள் எதிர்காலத்தை குறித்ததான வார்த்தையாக இருக்கட்டும், உங்கள் எதிர்காலம் அவருடைய கரத்தில் இருக்கிறதா இருக்கட்டும், அவரை நம்பினவங்களை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். அவருடைய வார்த்தைக்கு கேட்கிறவங்க, அதன்படி கீழ்ப்படுகிறவங்களை ஆண்டவர் ஒருபோதும் வந்துட்டு தள்ளிட மாட்டார். இப்ப அவன் இந்த வார்த்தையை கேட்கிறான் பாருங்க. இந்த வார்த்தையை கேட்டு, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே, உம்முடைய வார்த்தையின்படியே நான் கீழ்ப்படுகிறேன், நான் கீழ்ப்படுகிறேன். எதுக்கு கீழ்ப்படுகிறேன் அப்படின்னா, உம்முடைய வார்த்தைக்கு நான் போறேன். இப்போ போறாங்க, படகு எடுத்துட்டு போறாங்க பாருங்க. அந்தபடியே அவர்கள் என்ன செய்தான் செய்து, அந்தபடியே என்ன செய்றாங்க செய்து, அந்தபடியே தங்கள் வலை கிழியத்தக்கதாக, கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஸோ நம்மளை ஏன் ஆண்டவர் வந்துட்டு இந்த இடத்துல உட்கார வைக்கிறாருன்னா, இன்னும் நீங்கள் தேவனுடைய வார்த்தையில் வளரணும். யோவான் 15:16 சொல்றீங்க, நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிஞ்சு கொண்டேன். அப்பனா ஆண்டவர் உங்களை சூஸ் பண்றாரு அப்படின்னா ஒரு வெறுமையான சூழ்நிலையா இருக்கா? கவலைப்படாதீங்க. ஆண்டவர் ஏதோ ஒன்று உங்கள்கிட்ட பேசணும்னு விரும்புகிறாரு. ஏதோ ஒரு காரியத்தை குறித்து, ஒரு திட்டத்தை குறித்து உங்களோடு இடைபெறணும்னு விரும்புகிறார். ஏன்னா நீங்கள் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். தேவன் உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறாரு. அந்தபடி அவர்கள் செய்து மறு வார்த்தை எதுவுமே பேசல. இப்படி ஆகுமா அப்படியா எதுவுமே கேட்கல. நோ மோர் கொஸ்டின். நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, 5 ரூபா கடனை அடைக்க 7 ரூபா கடன் வாங்குறோம்.
அந்த 5 ரூபா கடனை கொடுத்து 2 ரூபா செலவு பண்ணுறோம். திருப்பி சம்பளம் 4 ரூபா வாங்குகிறோம். திருப்பி ஒரு 6 ரூபா கடன் வாங்குகிறோம். இந்த 2 ரூபாயை அடைச்சி மற்ற காரியத்தை பண்ணி திருப்பி என்ன செய்கிறோம்? 10 ரூபா கடன் வந்துடுது. 10 ரூபா கடன் அடைக்க 20 ரூபா. இப்படியே போயிட்டு இருக்கு நம்மளுடைய வாழ்க்கை. இப்படி செய்யலாமா, இப்படி யோசிக்கலாமா, இப்படி பண்ணலாமா, முழுவதும் ஒன்றுமே ஒரு மீன் இல்லை. உம்முடைய வார்த்தை இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை கேட்டிருக்கிற நீங்க பாக்கியவான்கள். நீங்க வெறுமையா இருக்கிறீங்களா? இருக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா? கண்டிப்பா ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை உங்களோட பேசணும் விரும்புறாரு. ஏதோ ஒரு அடுத்த கட்டத்துக்கு, ஒருவேளை நீங்க ஊழியம் செய்கிறவங்களா இருக்கலாம், ஒருவேளை குடும்பத்தை நடத்துறவங்களா இருக்கலாம், ஒருவேளை தொழில் செய்கிறவங்களா இருக்கலாம். ஒரு பெரிய லாஸ் வந்து உட்கார்ந்துட்டேன் பிரதர், ஒருவேளை படிப்புல நான் ஃபெயில் ஆகி உட்கார்ந்துட்டேன். Sit and hear God's voice. உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை கேளுங்க. என்ன வார்த்தை? ஆண்டவரே, வாட் நெக்ஸ்ட்? அடுத்து என்ன ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில? ஆண்டவரை பார்த்து கேளுங்க பார்க்கலாம். ஆமென். அதான் அவன் வெறும் வலையை அலசி கொண்டு இருக்கும்போது அந்த வார்த்தையை கேட்கிறான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறான், அந்த சத்தத்திற்கு. ஐயரே, இப்போ பிளஸ்ஸிங் வார்த்தையை கேட்டு போறான். 2 படகு நிரம்பத்தக்கதாக. ஒரு மீன் ஒரு படகுல, இப்படி எடுத்துக்கலாமா? ஒரு படகுல போயிட்டு வரான், ஒரு மீன் கூட கிடைக்கல. இப்போ ஒரு படகுல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு போறான், திரும்ப வரும்போது 2 படகா வரான். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு போற உங்களுடைய வாழ்க்கையில, அப்பா நீங்க சொல்லுங்க, என் வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும், என்னுடைய எதிர்காலம் உங்களுடைய கரத்துல இருக்குது, நீங்க சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி பாருங்க. அதே கடல், அதே வலை, அதே படகு. ஆனா இப்போ முன்னாடி போகும்போது தேவனுடைய வார்த்தை போகல, இப்ப போகும்போது தேவனுடைய வார்த்தை போகிறது. முதல்ல தேவனுடைய வார்த்தையை கேட்டு போல, இப்ப 2வதா போகும்போது ஒரு நம்பிக்கையோடு போகிறான், ஒரு விசுவாசத்தோடு போகிறான். வெறுமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகு ஏறிக்கொண்டாரே. வெறுமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகு ஏறிக்கொண்டாரே. முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பி விட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பி விட்டாரே. கரங்களை உயர்த்தி ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கவனிங்க, வெறுமனையா போறான், ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலை போறான். வார்த்தைங்க பெரிய மாற்றத்தை உண்டாக்குறது. ஆமென். ஒருவேளை வெறுமையா வந்திருக்கிறீங்களா? தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு போற உங்களுடைய வாழ்க்கையில தேவன் இந்த ஜெபத்துல இருக்கும்போது, தேவனுடைய வார்த்தையில உட்கார்ந்து வெறுமையா அலசிட்டு இருக்கிற, வெறுமையா இருக்கிற ஒரு பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில அவர் செய்வாராக. ஆமென். பிற்பாடு சீமோன் என்ன செய்யறான் அப்படின்னா, 8
8ஆம் வசனத்தில் இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். என்னவா? என்னை விட்டு போக வேண்டும். பாவியா, நான் ஒரு பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போகணும். ஏய், நான் வந்திருக்கிற மிகப்பெரிய திட்டமே உன்னை குறித்ததான என்னுடைய தரிசனம் ரொம்ப பெருசு. உன்னை குறித்ததான திட்டம் எனக்கு ரொம்ப பெருசு. உன்னை வச்சு இந்த தேசத்துல நான் பெரிய காரியத்தை செய்ய போறேன். ஆனா நீ என்ன செய்யற அப்படின்னா, நீ திட்டத்துக்கு நீ விலகிற மாதிரி பேசுறிய. என்னுடைய தீர்மானத்துக்கு நீ விலகிற மாதிரி இருக்கு. என்னுடைய தரிசனத்துக்கு நீ அப்படியே என்னை விட்டு போற மாதிரி இருக்கு. ஒருவேளை ஆண்டவர் நினைச்சிருக்கலாம், சரி இவனுக்கு இந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்த உடனே என்ன செஞ்சிருவான், சரி என் பிள்ளை என்ன செஞ்சிருவான், என்னை நம்பிடுவான் அப்படின்ட்டு. என் பிள்ளை என்ன செஞ்சிருவான், என் கூட இருப்பான் அப்படின்ட்டு. என்னோட வந்துட்டு என்ன செய்வான் அப்படின்னா பேசுவான் அப்படின்ட்டு. ஆனா இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போகணும் அப்படின்ட்டு. ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வார்த்தை என்ன தெரியுமா? தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் என்ன செய்யப்படுவானா? உயர்த்தப்படுவான். இவன் இந்த வார்த்தையை சொன்னான் பாருங்க, நீ தான்டா எனக்கு. அவர் செலக்ட் பண்ணிட்டார். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு காரியத்தை பார்த்தோம். பரிசேயன் சொல்றான், நான் ஃபாஸ்டிங் எடுக்கிறேன், நான் செபிக்கிறேன், நான் இப்படி தசமா கொடுக்குறேன், இப்படி காணிக்கை கொடுக்குறேன், இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறேன் அப்படின்ட்டு. ஆனா ஆயக்காரன் வந்து சொல்றான், ஆண்டவரே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும். நான் அவன மாதிரி இல்லை, நான் சாதாரணமானவன், நான் ஒன்னுத்துக்கும் நான் எதுக்குமே பயன்படாத பாத்திரம். அவன மாதிரி நான் இல்லை, நான் பாவி. டேய், அவன்ல நீந்தான்டா, அவன்ல நீந்தான். ஆண்டவர் பாத்திரத்துல விழுந்துட்டான் பாருங்க. ஆண்டவரே, நான் பாவியாகிய மனுஷன், நீர் என்னை விட்டு போகணும். நீ ஒருவேளை அப்படியே மீனை பிடிச்சிட்டு, நானும் சர்ச்சுக்கு போறேன், நானும் பரிசுத்தவான், நானும் அப்படி இப்படின்னு 10 பஞ்சு டைலாக் பேசியிருந்தாலும் ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, பேதுரு நீ இன்னும் சரியாகணும் அப்படின்ட்டு. அவன் அப்படியே ஃபால் டவுன் ஆயிட்டான், மெல்ட் ஆயிட்டான். என்னுடைய திறமைக்கு மேல மிஞ்சி ஒருத்தர் நிற்கிறாரு, என்னுடைய தாளந்துக்கு மேல. அவருடைய வார்த்தையில ஏதோ ஒரு காரியம் இருக்கு. அவர்கிட்ட அவனால நிக்கவே முடியல. ஒருவேளை அந்த போதகம், தேவன் கொடுத்ததான போதிச்சதான காரியம் அவன் இருதயத்தை அசைச்சிருக்கலாம். என்ன செஞ்சு கொண்டே இருக்கிற, எதை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிற, என்ன மாதிரியான காரியத்தில் இருக்க, என்ன வேணாலும் அந்த முழு போதகத்தில் இருந்திருக்கலாம். அவர் பக்கத்துல கூட நிக்க முடியாது அப்படின்ட்டு விழுந்துட்டான். நான் ரொம்ப பாவியான மனுஷன். இந்த பாவின்னு சொன்ன உடனே ஆண்டவருக்கு அப்படியே, ஏன்னா வசனம் என்ன சொல்லுது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். ஒரு பாவி மனம் திரும்புவது நிமித்தமாக பரலோக ராஜ்யம் சந்தோஷம். ஆண்டவர் இயேசு சுவாமி இந்த உலகத்துல வாழும்போது பாவிகளோடும் பரியாசக்காரரோடும் எல்லாரோடும் கூட இருந்து என்ன செஞ்சாரு, உட்கார்ந்து இருந்தாரு, ஒன்னோட ஒன்னா உட்கார்ந்து இருந்தாரு. லூக்கால பாக்குறோம்ல, இவன் பாவின்னு சொன்ன உடனே அவர் மனசு அப்படியே, நீ தாண்டா,
நீ தாழ்த்திட்டு இல்ல, என் பாத்துல விழுந்துட்டு இல்ல, என்னையே நீ அசைச்சிட்ட. ஆமென். 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 என்னை விட்டு போயிடுங்க. ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதப்பா, இனி நீ மனுஷனை பிடிக்கிறவன மாத்த. உன் பொசிஷன் நீ உணர்ந்துட்ட, பாவின்ற காரியத்தை உணர்ந்துட்ட. நீ எனக்காக எல்லாத்தையும் நான் சொன்ன வார்த்தையை கேட்டு அப்படியே செஞ்சுட்ட. எனக்கு தேவை என்ன தெரியுமா? 2 விஷயம்தான். ஒன்று, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன், ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன். 2வது, நீ என் வார்த்தையை அப்படியே கேட்ட பத்தியா, அதிலே தெரிஞ்சிருச்சு எனக்காக நீ என்ன வேணாலும் செய்வ அப்படின்ட்டு. ஆண்டவர் நீ மனுஷனை பிடிக்கிறவனா மாற்ற போற. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். அப்படி நம்ம எல்லாம் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்துல இதனுடைய 2வது பாட்டை நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதில் உள்ள இருக்கிற 2வது காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்க ஆண்டவரே நான் வெறுமையா வந்திருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிடலாம். ஆண்டவர் பொசிஷனை மாத்துறாரு. இது வரைக்கும் மீனை பிடிச்சிட்டு இருந்த, இதுக்கப்புறம் என்னோட வேலையை செய்ய போற, என்னுடைய காரியத்தை செய்ய போற, எனக்காக வாழ போற. உன்ட்ட அந்த குவாலிஃபிகேஷனை பார்த்துட்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். என்ன நடக்குதுன்னா, அவன் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அப்ப அவனுக்குள்ளார முதல்ல ஒரு காரியம் கிரியை செய்து என்ன அப்படின்னா, இவரை நம்பி போனா நம்ம தோக்க மாட்டோம். இவரை நம்பி நம்ம போயிட்டு வரோம், திரும்ப வெறுமனையா நம்ம வரல. இவரை நம்பி நம்ம எந்த காரியத்தை வேணாலும் முழு மனதோட செயல்படுத்தலாம். ஆண்டவர் நம்ம கட்டாயம் ஒரு பெரிய காரியத்தை செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை, ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத சூழ்நிலை மத்தியில பெரிதான ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. ஒருவேளை எல்லாம் முடிக்கப்பட்ட சூழ்நிலையா இருக்கா? ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்வாராக, பெரிய அதிசயத்தை உங்கள் வாழ்க்கையில செய்வாராக. அப்படியே நம்ம எல்லாம் கண்களை மூடி நாளைக்கு ஆண்டவர் எப்படி அவனை சூஸ் பண்ணி அவனோடு இடைப்பட்டார் என்ற வேற ஒரு கோணத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அஷதர பரதர கரபலா ஆமே ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஒன்றுமில்லாத பேதுரு, வெறுமையாக்கப்பட்ட பேதுரு, எல்லாம் இழந்து போன பேதுரு, இந்த வார்த்தை கிரியை செய்யும்போது ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே நான் போகிறேன், ஆகிலும் ஆகிலும் போகிறான் ஆண்டவரே சொல்லி அந்த வார்த்தையை நம்பி போகிறான், அந்த வார்த்தையை விசுவாசித்து கடந்து போறான், அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு போறான். இன்னைக்கும் நீங்கள் இந்த இடத்தை விட்டு கடந்து போகும்போது
தேவனுடைய வார்த்தையை நம்பி எடுத்துட்டு போங்க. அந்த வார்த்தையை நீங்க நம்பி பிடிச்சுக்கோங்க. அந்த வார்த்தையின்படி அப்படியே செயல்படுத்துங்க. பார்க்கலாம் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வாராக, பெரிய காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்வாராக. பிரசன்னத்தின் காரம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவதாக, மகிமையின் காரம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவதாக. மகிமையின் காரம் எங்களோடு இருந்து வழி நடத்தட்டும். நாங்கள் வெறுமையாய் திரும்பி போகக்கூடாது. உடைய வார்த்தையை பிடிச்சு கொண்டிருக்கிறோம். உடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய கிரியை செய்வதாக. தாழ்த்து விரும்பிக்கிறோம் சுமங்கள் நல்ல பிதாவே, எங்கள் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியனையும் ஐக்கியமும் சமாதானமும் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் இதை நேரலை வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு குடும்பத்தாரோடும் கூட இருந்து ஆளுகை செய்வதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வெறுமையா நீங்க போக மாட்டீங்க. நீங்க இழந்ததுக்கு மேல தேவன் ஒரு பெரிய பதிலை கொடுக்க போறாரு. ஜெபிக்கிற ஜெபத்திற்கு, நீங்கள் செயல்படுகிற உபவாசத்திற்கு, உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு மேலாக தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். இப்பொழுது நம்ம காணிக்கைக்கான நேரம். ஸோ ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வரும். ஸோ தேவனுடைய வார்த்தையின் மூலயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று சொன்னால் கட்டாயம் தேவனுக்கென்று விதையுங்கள். தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக. ஸோ God bless you. God bless you. கர்த்தர் நல்லவர்.